ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் டூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இட்டாலியன் பேல் எப்படி செய்யணும் அப்படின்னு தான். பேல் பூரி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான ஒரு சாட் ஐட்டம்ஸ், எல்லாரோட ஃபேவரட். அதே போல் நம்மளுக்கு ஸ்பெகட்டி, பாஸ்தா அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸ். ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனில் ஒரு டிஷ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இட்டாலியன் பேல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவை 1 பவுல் ஆஃப் பாயில்டு ஸ்பெகட்டி. ஸோ இந்த ஸ்பெகட்டியை நான் வந்து தண்ணியில் கொஞ்சம் உப்பு அண்ட் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்து அதை வடித்து எடுத்து வச்சிட்டேன். இந்த வடித்து எடுத்த இந்த பாயில்டு ஸ்பெகட்டியை நான் வந்து ஃப்ரிட்ஜில் ப்ரீவியஸ் டேவே செஞ்சு வச்சிட்டேன். ஸோ தட் நம்மளுக்கு அந்த ஸ்பெகட்டியில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாமே போயிடும். ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம செய்யறப்போ கொஞ்சமாக அதில் வந்து இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் டஸ்டிங் பண்ணிக்கோங்க. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம அந்த ஸ்பெகட்டியில் வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா கோட் ஆகணும். இந்த எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, மீதி எங்கேயாவது மாய்ஸ்சர் இருந்தால் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதே போல் ஒரு நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும் நம்ம ஸ்பெகட்டியை ஃப்ரை பண்ணுறப்போ. இப்போ நம்ம ஸ்பேகட்டி ஃப்ரை பண்ண ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட எண்ணெயும் ரெடி. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பேகட்டியை போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த சிஸ்லிங் சவுண்ட் வந்து கம்மியான உடனே நம்ம இதை வந்து ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்பெகட்டியை வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். இது வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா அந்த சத்தம்லாம் அடங்கி நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பெகட்டியும் நல்லா ஒரு மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிற ஸ்பெகட்டிலாமும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில், அப்புறம் அந்த சிஸ்லிங் சவுண்டு அடங்கின உடனே ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளோட ஸ்பெகட்டி ரெடி. அடுத்ததான் நம்ம ரெட் சில்லி பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் இந்த சாட் ஐட்டம்க்கு. ஸோ இதுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பவுலில். அந்த தண்ணியில் 3 குண்டூர் சில்லி, இது வந்து காரம் கொடுக்கும். அடுத்ததாக 3 பெடிகே சில்லி, இது வந்து கலர் கொடுக்கும். 6 பல்லு பூண்டு, நல்ல வாசனை அண்ட் ஃப்ளேவருக்கு வந்து நம்மளுக்கு பூண்டு சேர்த்திருக்கேன். அண்ட் கொஞ்சம் இஞ்சி. இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நம்ம வந்து ஜீரகம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா நம்ம இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். அந்த பூண்டு, இஞ்சி, வரமிளகாய் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிடும். அண்ட் தண்ணியும் ஆல்மோஸ்ட் வற்றிடும். ஸோ அந்த தண்ணியை நம்ம டிஸ்கார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா வற்ற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு திக் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது எல்லா ஸ்டார்டர்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரெட் சில்லி பேஸ்ட் ரெடி. இப்போ ஒரு பவுல் எடுத்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த ஃப்ரைடு ஸ்பெகட்டியை நம்ம வந்து க்ரஷ் பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ணின டொமேட்டோஸ், தக்காளி ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ணின கேப்சிகம். இதில் நம்ம மல்டி கலர் கேப்சிகம், எல்லோ, ரெட் கூட ஆட் பண்ணலாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா. அண்ட் 5 ஆலிவ்ஸ் இந்த மாதிரி ரிங்காக கட் பண்ணி வச்சது ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் நம்ம செஞ்சு வச்ச ரெட் சில்லி பேஸ்ட், 2 டீஸ்பூன்ஸ் டொமேட்டோ சாஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரெட் சில்லி பேஸ்ட், டொமேட்டோ சாஸ்லாம் நல்லா கோட் ஆகட்டும் அந்த ஸ்பெகட்டியில். இப்போது இதற்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்பெகட்டியில் உப்பு இருக்கிறனால பார்த்த அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்வீட்னஸ்க்காக 1 டீஸ்பூன் சுகர். ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட் நம்ம இட்டாலியன் ஃப்ளேவர் கொண்டு வரக்கூடிய அந்த பாஸ்தா சீசனிங் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு பதிலாக மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணலாம். இல்லை ஒரேகனோ, தைம் எது உங்ககிட்ட இருக்கோ அதை ஆட் பண்ணுங்கள். சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக. அண்ட் 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். ஸோ இவ்வளோதாங்க. இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈவனாக மிக்ஸ் ஆனோன்னு நம்மளோட இட்டாலியன் பேல் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா செஞ்ச உடனே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இட்டாலியன் பேல் ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் பிடிக்கும். அண்ட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா சங்கர் நாராயணன். நன்றி.